ஒரு குடும்ப ஜெபம் இல்லாமல் போனது இந்த காலத்துல நிறைய வீடுகள்ல உண்மை என்பது மறுக்கவே முடியாது. நிறைய பேர் நம்ம ஆபத்து நேரத்துல ஒன்னா ஃபேமிலியா கூடிடுறோம், பிரச்சனைன்னு சொன்னா ஒன்னா கூடுறோம், உபவாசம் பண்றோம், ஜெபம் பண்றோம், குடும்பமா நம்ம அங்கங்க ஓடுறோம். ஆனா தனிப்பட்ட விதமாக ஒரு குடும்பமாக நம்ம நிறைய வீடுகள்ல குடும்பமா நம்ம ஜெபிக்கிற பழக்கங்கள் இல்லை. ஆனா இன்றைக்கு நம்முடைய வீடுகள்ல அந்த ஜெப சத்தமோ துதியின் சத்தமோ குடும்பமா நம்ம சேர்ந்து கர்த்தரை பாடுற அனுபவம் இல்லாத குடும்பமா நம்முடைய குடும்பம் மாறிடுச்சு. சில வீடுகள்ல குடும்ப ஜெபம் இருக்கு, எப்பனா நேரம் கிடைச்சா பண்ணலாம், அல்ட்டா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஒன்றா கூடி ஜெபிக்கிறது கிடையாது. கணவன் ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுப்பாரு, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், எனக்கு முடியல அப்படின்றாரு. ஒய்ஃப் எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, நீங்க பண்ணுங்க எல்லாரும் அப்படின்றாங்க. பிள்ளைங்களாம் சொல்லுவாங்க, நான் நிறைய படிக்கணும், எனக்கு எக்ஸாம் இருக்கு, ஏதாவது சொல்லிட்டு குடும்பமா ஒரு டைம் கூட ஒன்னா உட்காந்து அவங்க என்ன பண்றதுன்னா ஜெபிக்கிறது இல்ல. ஒரு நாளைக்கு ஒரு முறை ஆகிலும் ஒவ்வொரு குடும்பமும் ஒன்றாய் சேர்ந்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்கணும், ஒன்றாய் சேர்ந்து பைபிள் வாசிக்கணும், ஒன்றாய் சேர்ந்து பாட்டு பாடி கர்த்தரை துதிக்கணும். இந்த பழக்கம் எல்லா குடும்பத்திற்குள்ளேயும் திரும்ப வரணும். நிறைய குடும்பங்கள்ல இருந்தது, அது அப்படியே உடைஞ்சு போயிடுச்சு. அந்த உடைந்து போன மதில்களை எல்லாம் கர்த்தர் இன்றைக்கு சீர்படுத்த வேண்டும். வர்ஷிப் ஆல்டர் எழுப்பணும், நம்ம கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை எழுப்பி குடும்பமா நம்ம கர்த்தரை தேடணும், நம்ம ஜெபிக்கணும் அப்படின்றது எவ்ரி டே ஒரு பிராக்டிஸா நம்ம லைஃப்ல இருக்கணும். அதுல ஒவ்வொரு பிள்ளையும் உற்சாகமா பங்கெடுக்கணும். நான் இன்னைக்கு ஜெபிக்கல, நாளைக்கு ஜெபம் பண்றேன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, எனக்கு சரியில்லை, எனக்கு ஜெபிக்க தெரியாது, இந்த மாதிரிலாம் யாரும் சொல்லக்கூடாது. கணவன் சொல்லக்கூடாது, எனக்கு ஜெபிக்க தெரியாது, நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, நான் சும்மா கண்ணை மூடிட்டு இருக்கேன், கிடையாது. எவ்ரிபடி ஷுட் கேதர் டு ப்ரே.